ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தார், ஆண்டன் செக்காவ் அப்படின்னு பேர். அவர் நிறைய சிறுகதைகள், 400க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவரை எழுதியது ரஷ்ய மொழியில இருந்தாலும் கூட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அவரை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த கதாசிரியர் அவர். எதை எழுதினார், ஏன் கதை முக்கியமானது என்பதற்கான கதையை எழுதியிருக்கிறார். ஒரு குதிரை வண்டிக்காரன், அந்த குதிரை வண்டிக்காரனுடைய மகன் அன்று காலையில் இறந்துட்டான். குதிரை வண்டிக்காரனுக்கு தன் மகன் இறந்து போன துக்கத்தை யாரிடமாவது சொல்லணும். யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஒரு வாடிக்கையாளர் அவருடைய குதிரை வண்டியில் ஏறுறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொல்றார். போகிறார். போகும்போது அந்த ஆளிடம் இவன் பேச்சு கொடுக்குறான். ஐயா, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு. அவர் சொல்றாரு, எப்பா என் வேலையை பார்க்க விடுப்பா, உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, அமைதியா வண்டி ஓட்டுங்கிறார். போய்கிட்டே இருக்கான். கொஞ்ச தூரத்துக்கு கழிச்சு அவன் சொல்றான், ஐயா இன்னைக்கு என் பையனுக்கு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு. உன்னை பத்தியே கேட்க தயாராகாத போது உன் பையனை பத்தி ஏப்பா கேட்கணும், கேட்க மாட்டேன். அவரோட இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவர் கொடுக்குற கட்டணத்தை வாங்கிக்கிறான். அடுத்த பையனே வருகிறார். அவரிடம் ஏறிய உடனே சொல்றான், ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களேன் அப்படின்னா. சொல்லுப்பா என்ன அப்படின்னு. என்னுடைய பையன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான் அப்படின்னா. என்ன செத்து போயிட்டானா? ஆமாங்க, உலகத்துல பிறந்தா சாகத்தான்ப்பா செய்யும், வேற வேலை இல்லை, வண்டி ஓட்டு அப்படிங்கிறார். அன்று முழுவதும் அவன் ஒவ்வொருவராக தன் மகன் இறந்து போன துக்கத்தை சொல்வதற்காக வண்டியில் ஏறுகிற ஒவ்வொருத்தர்ட்டையும் பேச தொடங்கும் போதெல்லாம் மறுத்துடுறாங்க. காது கொடுத்து ஒருவர் கூட கேட்க தயாரால். உங்களை தானே கொண்டு போய் நான் விடுறேன், கூலியெல்லாம் தர்றீங்கல்ல, அந்த வர்ற நேரத்தில் நான் சொல்ற கதையை 5 நிமிஷம் கேட்டா என்னன்னா கேட்க தயாரால். மாலை ஆகிறது, எல்லாரும் போயிடுறாங்க. குதிரை மட்டும் நிற்கிறது. இவன் குதிரையிடம் போய் தடவிக்கொண்டு குதிரையிடம் சொல்ல தொடங்குகிறான். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, என் பையன் இறந்துட்டான், அவனை எவ்வளவு ஆசையாக வளர்த்தேன், எப்படியெல்லாம் வச்சிருந்தேன், என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வலியை, என்னுடைய இழப்பை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இந்த ஊர்ல இல்லையா அப்படின்னு கேட்கிறான். ஒரு குதிரை வண்டிக்காரனுக்கு சொந்த வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை கூட கேட்பதற்கு இன்னொருவர் இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு 100 வருஷம் முன்னாடி எழுதுறார். நான் மாறிடுச்சா? நான் இல்லையே. இன்றைக்கு கூட உங்கள் வீட்டிற்கு காலையில் யாரோ 4 மணிக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். நீங்கள் இல்லாத நேரத்தில் யாரோ ஒருவர் ஒரு கொரியர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா, அவர்கள் என்ன படிக்கிறார்கள், அவர்கள் என்ன மதிப்பெண் வாங்கினார்கள், எங்கிருந்து, எதுவுமே நமக்கு தெரியாது. பல நேரங்களில் அவர்கள் பெயர்கள் கூட தெரியாது. உங்கள் வீதியிலேயே அவர் காய்கறி விற்பவராக இருப்பார். காய்கறி விற்பவர் என்று தெரியுமே தவிர அவர் யார், காய்கறிக்கு பிறந்தவரா என்ன, இல்லையே. அவர் பெயர் தெரியாது. அவருக்கு ஒரு சொந்த வாழ்க்கை இருக்கும் என்று நாம் நினைத்ததில்லை. சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும், அவரோடு கல்லூரியில் படிக்கக்கூடிய அவருடைய மகனோ கூட வியாபாரத்துக்கு வருவாங்க. அப்படி என்றால் நாம் நம்மை பற்றி யோசிக்கிறோமே தவிர நம்முடைய உடனிருப்பவர்களை பற்றி யோசிப்பதில்லை. செக்காவ் சொல்கிறார், அவர் தன் மகனுடைய இறப்பை ஏன் ஒரு கதை சொல்லணும்னு சொல்றார். எல்லா இழப்பும் கதை வடிவத்தில் தான் எஞ்சுகிறது. ஒன்றை இழந்த உடனே ஒரு மனிதன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிடான். ஒரு வீடு இடிந்து போய் கிடைக்கிறதா, நீங்க போய் பார்த்த உடனே சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு சார். வீட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, வாழ்ந்த வரலாறு இருக்கிறது, மகிழ்ச்சியினுடைய அடையாளம் இருக்கிறது. அங்கிருந்து என்னெல்லாம் மகிழ்ச்சியை அனுபவித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை நாம் என்ன சொல்லால் குறிப்பிடுகிறோம் என்றால் கதை இருக்கிறது என்று சொல்றோம். யாரோ வருகிறார் உங்கள் வீட்டில், உங்கள் சோரில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் தாத்தாவை பார்த்து கேட்கிறார், இவர் யார் என்றால் எங்க தாத்தா சார், அவருக்கு ஒரு கதை இருக்கு சார்னு சொல்றோம். அப்படின்னா எல்லோருக்கும் கதை இருக்கிறது. கேட்பதற்குத்தான் செவிகள் இல்லை, கேட்பதற்குத்தான் இன்னொரு மனது இல்லை. கதைகள் ஏன் நினைவில் எப்போதும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் கேட்க 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 அந்த கதை வழியாக அனுபவத்தை, ஞானத்தை, உலகை புரிந்து கொள்வதற்கான ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றுக்காக ஆசைப்படுகிறான் என்றால் அவன் பேசுவதற்குத்தான் அதிகம் ஆசைப்படுகிறான். அதிலும் விருப்பமானவர்களோடு பேசுவதற்கு மிக மிக ஆசைப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், குளிரில் கூட காலையில போய் பார்க்கில் உட்காந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு எதையாவது பேசணும். அப்படி பேசிக்கொள்வதன் வழியாக அவர்கள் மன ஆறுதல் அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த உலகில் சொற்களை தவிர வேறு பெரிய பரிசு எதுவுமே இல்லை. நீங்கள் யாராவது ஒருவரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு சொல் கேட்டால் போதும், பெரிய பரிசு இன்றைக்கு அவருக்கு. என் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறாரே என்று. பணம் அல்ல நண்பர்களே, பொருள் அல்ல, சொற்கள் தான் விலை மதிப்பில்லாத பரிசு. இந்த சொல்லை கொண்டுதான் கதைகள் உருவாக்கப்படுகிறது. அதிலும் சொல் வழியாக எல்லோருடைய நினைவுகளையும் எடுத்து அந்த நினைவுகளினுடைய முக்கியத்துவத்தை கதை வழியாக சேர்த்துட்டே இருக்கிறோம்.